ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். ஐம் யோர் co-learner. நமக்கு ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டை பிடிஎஃபாக எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஜஸ்ட் ஃபைலுக்குள்ளே போயிட்டு நம்ம சேவ் ஆஸ் கொடுத்து எந்த ஃபார்மேட் வேணுமோ நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்குவோம். பட் அதே ரிவர்ஸாக ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை நம்மளால் வேர்ட் கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னா அது ஒரு சிலருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஆன்லைனுக்குள்ளே போயிட்டு ஆன்லைன் பிடிஎஃப் டு வேர்ட் கன்வெர்ட்டர்னு போட்டு அதை கன்வெர்ட் பண்ணிக்குவோம். பட் இன்டர்நெட் இல்லாமல் நம்மளால் அதை கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ ஈஸியான ரெண்டு ஸ்டெப்பில் வித்தின் 1 minute ஆர் வித்தின் 30 secondsக்குள்ளே நம்மளால் ஒரு பிடிஎஃப் ஃபைலை வேர்டாக எடிட்டபிள் வேர்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு உண்டான எக்ஸாம்பிளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு எம்டி வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட எம்எஸ் வேர்டு ஓப்பன் ஆன உடனே ஃபர்ஸ்ட் நமக்கு blank டாக்குமெண்ட் கிளிக் பண்ணி நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இந்த பிடிஎஃப் டு வேர்ட் கன்வெர்ட்டரையே நம்ம 2 விதமாக பண்ணலாம். ஒன்று, ஜஸ்ட் இந்த பேஜில் அப்படியே வச்சுட்டு நீங்கள் எந்த ஃபைலை நீங்கள் வேர்டாக கன்வெர்ட் பண்ணமோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி கொண்டு வந்து நீங்கள் இங்கே ட்ராக் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் என்னென்னா நம்மளோட எக்ஸாக்ட் அந்த பிடிஎஃப் வந்து வேர்டாக மாறாது. இதில் இருக்கிற கிராஃபிக்ஸ் எல்லாமே யூஸ்வலாக அதில் நம்மளோட பிடிஎஃப்ல இருக்கிற கிராஃபிக்ஸ் எல்லாமே வேர்டில் வராது. மற்றபடி நீங்கள் வேர்டிங்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாமே அப்படியே இருக்கும். ஸோ இதில் ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களோட பிடிஎஃப் ஃபைல் அப்படியே வேர்டாக ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகி இப்போ உங்களுக்கு ஓப்பன் ஆகும் எடிட்டபிள் ஃபார்மேட்டில். ஸோ நீங்கள் இந்த ஃபைலை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இது எனேபிள் எடிட்டிங் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது எடிட்டபிள். இப்போ நம்ம அங்கே கன்வெர்ட் பண்ண பிடிஎஃப் ஃபைலை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது இப்போ நம்ம எடிட் பண்ண இந்த டாக்குமெண்ட், இதுதான் ஆக்சுவல் பிடிஎஃப் ஃபைல். ஸோ இந்த பிடிஎஃப் ஃபைலை நம்ம எந்த ஆன்லைனுமே இல்லாமல் வித்தின் 2-3 செகண்ட்ஸ்க்குள்ளே நம்மளால் வேர்டாக கன்வெர்ட் பண்ணிட முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு தெரியும் இது ஆக்சுவலாக பிடிஎஃப், இது நம்மளால் எடிட் பண்ண முடியாது. நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது பிடிஎஃப் ஃபைல். ஸோ அதனால் நம்மளால் எடிட் பண்ண முடியாது. பட் நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது எடிட்டபிள். நீங்கள் என்ன வேணால் எடிட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஜஸ்ட் மாற்றி டைப் பண்ணுறேன்னா அந்த இடம் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இதை நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிடிஎஃப் ஃபைலை நம்ம வேர்டாக கன்வெர்ட் பண்ணுறது ஆன்லைனில் போயிட்டு அந்த ஆன்லைன் கன்வெர்ட்டர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் ஒரு கிளிக் அண்ட் ட்ராக் மூலமாகவே நம்மளால் அந்த பிடிஎஃப் ஃபைலை எக்ஸாக்ட் வேர்ட் ஃபைலாக மாற்றிக்க முடியும். அது வேர்டிங்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா, லெட்டர்ஸ் இல்லை ஆல்ஃபபெட்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் இதுலேயே உங்களுக்கு இமேஜஸ் அப்படிலாம் இருந்துச்சுன்னா அந்த இமேஜஸ் வராது. மற்றபடி அதில் இருக்கிற எல்லா வேர்டிங்ஸும் அப்படியே உங்களுக்கு ரீக்ரியேட் ஆகிடும். ஸோ இது ஒரு மெத்தட், ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு எப்போவுமே நம்ம வேர்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு blank ஷீட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம நியூ கொடுத்துக்குவோம். நியூ கொடுத்து blank டாக்குமெண்ட், நார்மலாக எப்போவுமே வர மாதிரி ஒரு blank டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இதில் ஃபைலில் போயிட்டு ஓப்பன் கிளிக் பண்ணுங்கள். ஓப்பன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட டெஸ்டினேஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டரில் போய்ட்டு இப்போ நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ண அந்த ஃபைல் வந்து டெஸ்க்டாப்பில் தான் இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஃபைல் physics2 அப்படின்ற ஃபைலை தான் இப்போது நான் வேர்டாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபைலை ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நமக்கு முன்னாடி வந்த அதே டயலாக் பாக்ஸ் இப்போ இங்கேயும் வரும். ஸோ இதை ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபைல் அகைன் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட எடிட்டபிள் வேர்டில் கன்வெர்ட் ஆகிட போது கீழே பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டிங்னு காட்டும். ஸோ இப்போ அந்த கீழே கன்வெர்ட்டிங் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளோட எடிட்டபிள் வேர்ட் ஃபார்மேட் வந்துடும். ஸோ ஈஸியாக ஒரு பிடிஎஃப்பை எந்தவித கஷ்டமுமே இல்லாமல் வித்தின் 2-3 செகண்ட்ஸ்க்குள்ளே நம்மளால் வேர்ட் டாக்குமெண்ட்டாக, அதுவும் எடிட்டபிள் வேர்ட் டாக்குமெண்ட்டாக மாற்றிக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சிம்பிள் டெக்னிக்ஸ் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேறு என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படுது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோலர்னர்.